நீலகிரி மாவட்டம் உதகையில் படுகரின மக்கள் வசிக்கும் மலை கிராமங்களில் தாவேகா வேட்பாளர் இப்ராஹிம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உதகை சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் இப்ராஹிம் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்போம். அதாவது இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்துருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு தாவேகா? நல்லா இருக்குங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. அது மாதிரி நம்மளும் இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் அதாவது 30 ஆண்டு காலமாக பயணிக்கிறோம். மன்றமாக இயக்கமாக இருந்து இன்னைக்கு கட்சியாக மாறி இருக்கோம். இப்போ மக்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயம் நாங்கள் போற இடத்துல எல்லாமே நல்ல வரவேற்பு, எல்லாருமே கண்டிப்பான மாற்றம் எங்களுக்கு வேணும்ன்ற எதிர்பார்க்குறாங்க. நிச்சயம் தளபதி ஆட்சி தலைமையில நிச்சயம் நான் வெற்றி வேட்பாளர் நம்ம தொகுதியில் நிற்கிறேன். கண்டிப்பா நான் கொடுப்பேன் என்று சொல்லிக்கலாம். முக்கிய வாக்குறுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் விஷயம் அவங்க எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. அந்த கோரிக்கையை நான் தளபதியிடத்துல சேர்த்துருக்கேன். நிச்சயம் நம்ம ஆட்சி அமைஞ்சோம் அதுவும் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். அது போக பட்டா அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்க நிறையவே இருக்கு. சொல்ல போனா நான் இந்த 25 நாட்களா நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய விஷயம் குறைகள் இருந்தாலும் மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா பட்டா இல்லாத நிறைய ஊர்கள் இருக்கு. ஸோ அதையும் நான் இப்போ போன வீக்ல நம்ம போன அண்ணன்ட்ட பேசல தலைவர்கிட்ட பேசியில நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே அடுத்த நாளே என் மக்களுக்காக இதை நான் செய்யாம என்ன பண்ண போறேன், கண்டிப்பா அது இப்ப தேர்தல் அறிக்கை கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த பட்டா நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே பட்டா இல்லாத எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்குறேங்கிறத தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிச்சயமா நாங்க இதை மாத்தி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல ஆர்வமான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு தொழில் பூங்கா அமைச்சு இங்கேயே நம்ம தொகுதியிலேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் நான் ஏற்படுத்துவேன். ஏன்னா இங்க இருந்து வெளியூர்களுக்கு போய் தான் அவங்க வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கு. நிச்சயம் நம்ம ஆட்சி அமைஞ்சோடும் நம்ம தொகுதியிலேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.